முதலாவதாக இந்த தமிழ் அரசியல் கைதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பல்வேறுபட்ட சிறைச்சாலைகளில் கடந்த 5 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள். ஆகவே அதில் பல்வேறுபட்ட சிறைச்சாலைகளிலும் பலவீனம் காரணமாக அல்லது உணவு தவிர்ப்பின் காரணமாக ஏற்பட்ட பலவீனங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த விடயம் காரணமாக நியூ மேகசின் சிறைச்சாலையில் இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14 பேர் வெலிக்கடை புருஷன் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இளங்கோ யாழ்ப்பாணம், உகநாதன் யாழ்ப்பாணம், லோகநாதன் யாழ்ப்பாணம், கோவர்த்தனன் திருமலை, காந்தரேகன் முல்லைத்தீவு, பவானந்தன் முல்லைத்தீவு, தனகரன் யாழ்ப்பாணம் மற்றும் கிருபானந்தன், ஜேலத் சில்வா, பார்த்திபன், மனோகரன், ராஜா, செந்தூரன், செபஸ்டியன் என்று சொல்லக்கூடிய அனைவரும் புதிய மேகசின் சிறைச்சாலைகளில் அரசியல் கைதிகளாக இருந்து கடந்த 5 நாட்களாக அவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அதிகாரிகள் பலாத்காரமாக இவர்களை புதிய வெலிக்கடை புருஷன் சிறைச்சாலையில் அனுமதித்திருக்கிறார்கள். இதே போன்று அனுராதபுரம் சிறைச்சாலையில் உடையார்கட்டைச் சேர்ந்த டைட்டஸ், முல்லைத்தீவைச் சேர்ந்த நிஷாந்தன், யாழ்ப்பாணத்தைச் சார்ந்த கோபிநாத், வல்வெட்டித்துறையைச் சார்ந்த விஷால் என்பவர்களும் அனுராதபுரம் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல கண்டியில் போகம்பர சிறைச்சாலையில் ரமேஷ்குமார் மாத்தளை, ஜயோசன் கிளிநொச்சி, செல்வகுமார் மாத்தளை, சுரஞ்சித் மாத்தளை, சிவகுமார் மாத்தளை, யோகராஜா மாத்தளை, மனோகரன் மாத்தளை, ரூபச்சந்திரன் திகன, புஷ்பராஜா லிந்துல, விக்ரமசிங்க இவர் இராணுவ மேஜராக இருந்தவர் கண்டி, தேவராசா கிளிநொச்சி, சுந்தரமணி கண்டி, இளங்கோ யாழ்ப்பாணம் ஆகியவர்கள் இவர்களும் இப்பொழுது இயலா நிலையில் போகம்பர சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஏனைய மருத்துவ உதவிகளை வழங்க வைத்தியர்கள் முன்வந்த பொழுதும் கூட, அதிகாரிகள் முன்வந்த பொழுதும் கூட அதனை மறுத்து இவர்கள் தொடர்ந்தும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆகவே இங்கு 5வது நாளாக இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நீடித்து வருவது மாத்திரமல்ல, பல பேர், நீங்கள் இந்த எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கலாம், பல பேர் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும் அனுமதிக்கப்படாமலும் ஒரு உயிருக்கு போராடக்கூடிய சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்கள் 2 வாரங்களுக்கு முன்பும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக ஏற்கனவே பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக இப்பொழுது சிறைச்சாலை வைத்தியசாலைகளிலும் வைத்தியசாலைக்கு செல்லாமலும் மயக்கமுற்ற நிலையிலும் பலவீனமான நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதே சமயம் நான் இன்னும் சில விஷயங்களை தொடர்பாக பேச வேண்டும். நேற்று இலங்கை அரசாங்கம் தாங்கள் 26 தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக கூறியிருந்தாலும் கூட அதில் 6 பேர் கொள்ளை, கொலை, போதைவஸ்து வியாபாரம் போன்ற விடயங்களில் ஈடுபட்ட 6 சிங்களவர்களும் இந்த 28 பேருக்குள் உள்ளடக்கமாக இருக்கின்றது. ஆகவே இவர்கள் வெளியில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது தாங்கள் அரசியல் கைதிகளை விடுவிக்கிறோம் என்று சொல்கின்ற அதே நேரம் நான் நம்புகின்றேன், ஒன்றில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு சாதகமான அல்லது சிறைச்சாலை உத்தியோகத்தர்களுக்கு சாதகமான பவுடர் வியாபாரிகள் அல்லது குடு வியாபாரிகள் அல்லது போதைவஸ்து வியாபாரிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த கணக்கில் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கும் விடுதலை கொடுக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே குடு வியாபாரிகளை விடுவித்து அவர்களும் அரசியல் கைதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலையைத்தான்
நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 26 பேரில் 28 பேரில் 26 ஆண்களும் 2 பெண்களும் உள்ளடங்குவார்கள். இந்த 28 பேரில் இந்த தூள் வியாபாரம் செய்யக்கூடிய 6 பேரும் உள்ளடங்குவார்கள். இந்த நேற்று விடுவித்த இந்த 26 பேரில் நான் கூறிய இந்த 22 தமிழ் அரசியல் கைதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடந்த 1.5 வருஷத்துக்குள் பிடிபட்டு, என்னன்னு சொல்ல போனால் இந்த புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்த காலத்துக்கு பிற்பாடும் அதற்கு சிறிது காலம் முன்புமாக பிடிபட்டவர்கள் தான் இப்பொழுது இந்த பிணை வழங்கி விடுவிப்பதாக சொல்லப்படக்கூடியவர்கள். ஆகவே இவர்கள் இந்த பிணை வழங்குகின்ற நிலைப்பாட்டில், அதாவது சட்டமா அதிபர் இதுவரை இந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக வித்தியாசமான எந்த விதமான முடிவையும் எடுக்கவில்லை. பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ இந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்காக ஒரு 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 கொள்கை ரீதியான முடிவு எதுவும் எடுக்கப்படாதது மாத்திரமல்ல, சட்டமா அதிபரும் கூட என்ன சொல்லியிருக்கிறார், அண்மையில் பிடிபட்ட இந்த கைதிகள் இவர்களை பிணையில் விடுவிப்பது, என்னென்ன அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்படுகிறார்கள் என்றால், இவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் முதலாவதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். இந்த பிணையில் விடுவிக்கப்பட்ட கைதிகளுக்கு இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. இவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்பது முதலாவது விடயம். அவர்கள் 2 வாரத்திற்கு ஒரு முறை கொழும்பில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு பிரிவு மற்றும் ஏனைய முக்கிய இடங்கள் 2 வாரத்துக்கு ஒரு முறை கொழும்புக்கு சென்று கையெழுத்து வைக்க வேண்டும். யாழ்ப்பாணத்திலிருந்தும் முல்லைத்தீவிலிருந்தும் கிளிநொச்சியிலிருந்தும் இவர்கள் அவ்வாறு போய் கையெழுத்து வைப்பதாக இருந்தால் அதற்கான போக்குவரத்து செலவே 4000-5000 ரூபாய். இவர்களுக்கு இந்த விதமான அடிப்படை வசதிகளமற்ற நிலையில் அவ்வாறு அவர்கள் அங்கே போய் கையெழுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழலையும் இதில் ஒரு முக்கியமான நிபந்தனையாக இது விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இவ்வாறு வருபவர்கள் இராணுவ புலனாய்வு பிரிவு மற்றும் ஏனைய பிரிவினரால் இவர்கள் தொடர்ச்சியான கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதுடன் தேவை ஏற்பட்டால் எந்த நேரமும் இவர்கள் மீளவும் கைது செய்யப்படலாம். ஆகவே இந்த அரசியல் கைதிகள் போராடியது என்பது ஒரு பொது மன்னிப்பு கேட்டு தங்களை விடுதலை செய்து இந்த சமூகத்தில் தாங்களும் ஏனைய மக்களுடன் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டமே நடைபெற்றது. இந்த பிணையில் விடுவிப்பது என்பதை நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பொய்யான முறையில் இந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. வெளிநாடுகளுக்கும் உள்நாடுகளுக்கும் காட்டும் முகமாக இந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறதே தவிர இந்த விடுவிக்கப்பட்டவர்கள் கூட எந்த நேரமும் மீள கைது செய்யப்படலாம் என்பது மாத்திரமல்ல, அவர்களது சகல நடவடிக்கைகளும் கட்டுப்படுத்தப்பட்டு 2 வாரத்துக்கு ஒரு கால் கொழும்புக்கு போக வேண்டும். அவர்கள் ஏதாவது முழுமையான ஒரு வேலையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பிணை என்பது வழங்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு சட்டமா அதிபர் அவர்களுடைய கோரிக்கைகள் சகலதை நிராகரித்து தான் என்ன விதமாக செய்ய விரும்புகிறாரோ அந்த விஷயம்தான் இங்கு நடைபெறுகிறது என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த பிணை வழங்கல் என்பது நிச்சயமாக அந்த இளைஞர்களுக்கோ அல்லது யுவதிகளுக்கோ எந்த விதமான ஒரு 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 மாற்றத்தை ஏற்படுத்த போவது மாத்திரமல்ல, உண்மையாகவே இவர்களை விடுவிப்பது என்று சொல்வது இதனுடைய பொருள் இவர்கள் விடுவிக்கப்படுகிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் அதனுடைய கருத்து. இது மாத்திரமில்லாமல் 116 பேர் உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவர்களாக இன்னும் சிறைச்சாலைகள் இருக்கிறார்கள். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 8 வருஷத்திலிருந்து 18 வருஷங்களாக இந்த வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 116 பேருக்கு மேல் இது சிறைச்சாலை ஆணையாளருடைய அறிக்கையின் பிரகாரம் 116 பேருக்கு மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 8 வருஷம் தொடக்கம் 18 வருஷங்களாக இந்த விசாரணை என்பது நீதிமன்ற விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒருத்தருக்கு இப்பொழுது வழக்கென்றால் அடுத்த 6 மாதம் 1 வருஷத்துக்கு பிற்பாடுதான் அந்த தவணைகள் என்பது போடப்படுகிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஒருவருக்கு 2 வருஷத்தில் அவருடைய குற்றம் 2 வருஷ தண்டனையுடன் முடிந்திருக்கலாம்
இன்னொருவருடைய குற்றம் 4 வருஷ தண்டனையுடன் முடிந்திருக்கலாம். ஆனால் ஒருவர் மினிமம் 8 வருஷம் ஒருவர் இப்பொழுது உள்ள இருக்கிறார் என்று சொன்னால் அவர் 15 வருஷ தண்டனை பெற்றதற்கு சமனாக இருக்கிறார். 18 வருஷம் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஏறத்தாழ 35 வருஷம் தண்டனை பெற்றதற்கு சமனாக இருக்கிறார். ஆகவே இந்த 116 பேர் தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட இந்த 116 பேர் தொடர்பாக இதுவரை எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. இது ஒரு விடயம். இதே போல தண்டனை பெற்ற கைதிகளாக 48 பேர் இருக்கிறார்கள். இந்த 48 பேருக்கு பொது மன்னிப்பு கொடுப்பதில்லை, அவர்களும் தண்டனை பெற்ற கைதிகள். ஆகவே இவர்களில் சில பேர் அரசாங்கத்தினுடைய கருத்தின்படி சில பேருக்கு பாரதூரமான குற்றங்கள் என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் இவர்கள் தொடர்பாக இந்த தண்டனை பெற்ற கைதிகள் தொடர்பாக அந்த 48 கைதிகள் தொடர்பாக எந்த விதமான முடிவையும் இந்த அரசாங்கமோ அல்லது சட்டமா அதிபரோ இதுவரை எடுக்கவில்லை என்பது அடுத்த விடயம். அதே போல மஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவீங்கள், நீதவான் நீதிமன்றம். நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்யப்பட்டவர்களாக 66 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் தொடர்பாகவும் இதுவரை எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த சிறைச்சாலை அரசியல் கைதிகளினுடைய போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல, இந்த இவர்களுடைய விடுதலை பற்றி பேசக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்று சொல்லி சொன்னால் திரு சம்பந்தன் அவர்கள் ஏற்கனவே தான் ஜனாதிபதியுடன் இது தொடர்பாக பேசியதாகவும் பிரதம மந்திரியுடன் இது தொடர்பாக பேசியதாகவும், ஆகவே இவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போன 7ஆம் தேதிக்கு முன்பாக அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்ட பொழுதும் நான் இதுவரை உங்களுக்கு கூறியதன் பிரகாரம்தான் இன்று வரை விடயங்கள் நகர்த்தப்படுகின்றன. ஆகவே ஜனாதிபதி என்ன உத்தரவாதத்தை கொடுத்தார்? ஜனாதிபதி 7ஆம் தேதிக்கு முன்பாக இவர்களை விடுவிப்பதென்றால் என்ன அடிப்படையில் விடுவிப்பதாக கூறினார்? எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது எங்களுடைய கட்சி தலைவர்களாக கூட்டமைப்பினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்ன ஒரு உடனடி தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிணையில் விடுவிப்பது என்பது எந்த நிமிஷமும் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்பது மாத்திரமல்ல, ஏனையவர்கள் யாரும் விடுவிக்கப்படுவதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் இதுவரை அரசு தரப்பால் மேற்கொள்ளப்படவில்லை. நான் இந்த விடயம் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூறுவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், வெளிநாட்டு தூதுவராலயங்களுக்கும் வெளிநாட்டு ஊடகங்களுக்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பொய்யான தகவல்கள் அரசு தரப்பால் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் இவர்களுக்கு பிணை கொடுப்போம் என்ற ஒரு பொய்யான ஒரு படத்தை காட்டுவதும், ஏனையோர் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கின்றோம் என்ற ஒரு பொய்யான கருத்தை சொல்வதும், ஏதோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இப்பொழுது வந்த அரசாங்கம் ஒரு நல்லாட்சிக்கான அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது என்ற ஒரு பொய்யான ஒரு பிம்பம் வெளியில் காட்டப்படுகின்றது. ஆகவே இதனை நாங்கள் ஒரு முழுமையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு நிச்சயமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த நடவடிக்கைகள் இவ்வாறான ஒரு முறையில் தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் நிச்சயமாக என்று சொன்னால் சிறைச்சாலை உணவு, சிறைச்சாலை வாழ்க்கை ஏற்கனவே பலவீனமாக இருக்கக்கூடிய கைதிகள், இவர்களுக்கு எந்த நிமிடமும் என்னவும் நடக்கலாம். ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதாயமான அடிப்படையில் இந்த அரசாங்கம், அதாவது பவுடர் தூள் வியாபாரிகளையும் அல்லது பாலியல் குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட ஆட்களையும் பிணை கொடுக்கிறதுக்கு முன்வந்த இந்த அரசாங்கம் அல்லது இந்த சிறைச்சாலை நிர்வாகம் அல்லது இந்த சட்டமா அதிபர்களுடைய திணைக்களம், இவர்களுக்கெல்லாம் பிணை கொடுக்க முன்வந்தவர்கள் இந்த அரசியல் கைதிகள். அதை நான் கூறுவாரே 8 வருஷத்திலிருந்து 18 வருஷங்களாக நீதிமன்றத்துக்கு போய் வரக்கூடியவர்கள், இவர்களுக்கும் ஒரு மனிதாபிமான ரீதியில் நிச்சயமாக இவர்கள் அனைவருமே விடுவிக்கப்படக்கூடிய ஒரு தார்மீகமான கடமை இருக்கின்றது. அந்த தார்மீகமான கடமையை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் இந்த பிணை கொடுக்கின்றோம் என்று பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகள் நிச்சயமாக முக்கியமாக
தமிழ் பத்திரிகைகள் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து சரியான செய்திகளை தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமாக ஏதோ பெற்றோர் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அல்லது சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களுடைய பெற்றோர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இந்த பிள்ளைகள் வருகின்றார்கள், விடப்படுகிறார்கள் போன்ற ஒரு பொய்யான ஒரு பிம்பத்துக்குள் அவர்கள் மாட்டப்பட்டிருக்கிறார்கள். அவை பொதுமக்களுக்கு என்ன நடக்கிறது என்பது முழுமையாக தெரிய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் நான் இந்த விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முன்வந்தேன். ஆகவே எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இது தொடர்பான ஒரு நியாயமான முடிவுகளை எடுத்து இவர்களுடைய விடுதலைக்கு சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். இன்னொரு விடயம், இதுடன் சம்பந்தம் இல்லாத ஒரு விடயம், இந்த போராட்டத்திற்கு உதவ வேண்டும். நான் அறிகின்றேன், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சாலைகளில் இருக்கக்கூடிய டிப்போ மேனேஜர் நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம் என்ற கோதாவில் பேசி வருவதாகவும் நாங்கள் அறிகின்றோம். நாங்கள் யாரையும் மிரட்டவோ நாங்கள் யாரையும் பைபோஸ் பண்ணவோ நாங்கள் விரும்பவில்லை. மாறாக நீங்களாக முன்வந்து இந்த இளைஞர்கள் இவ்வளவு காலம் இவ்வளவு தூரம் துன்பப்பட்டு இந்த சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு ஒரு மனிதாபிமான ரீதியில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் உங்கள் எல்லோரது ஆதரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரமல்லாம ஒட்டுமொத்தமான தமிழ் மக்கள் வேண்டி நிற்கிறார்கள். ஆகவே ஒரு சிலர் தங்களது பெருமைகளை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக இவற்றை குழப்பாமல் இவற்றுக்கு எல்லோரும் பூரணமான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.